إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹுடைய அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் தாபீன்கள் தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு நிலவக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பேரன்புக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய அருள் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அவன் நம்மீது கடமையாக்கி இருக்கிற இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கிறோம். எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்தில் நாம் அனைவரையும் ஒன்று கூட்டினானோ அதே போல நாளை மறுமையிலே அல்லாஹ் தயாரித்திருக்கிற சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தை படைத்து இந்த மனிதர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு காலத்திலும் இறை தூதர்களை அனுப்பியதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையிலே நமக்கு அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த அல்லாஹ்வின் தூதரிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒவ்வொரு முஸ்லிமும் பின்பற்றி நடக்க வேண்டிய ஏராளமான முன்மாதிரிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை இந்த சமுதாயத்துக்கு அழகிய முன்மாதிரியாக அனுப்பப்பட்டிருந்தாலும் இந்த சமுதாயத்தின் மீது அளவு கடந்த அன்பையும் நேசத்தையும் வைத்திருந்தார்கள். எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தை நேசித்தார்கள் என்று கேட்டால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறான், நபியே, அவர்கள் நேர்வழி பெறவில்லை என்பதற்காக உங்களையே நீங்கள் மாய்த்து கொள்வீர்கள் போலும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறான். எனவே எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை வைத்திருந்தால், இந்த சமுதாயத்தின் மீது நேசம் வைத்திருந்தால், இந்த சமுதாயம் எப்படியாவது நேர்வழியை நோக்கி வந்துவிட வேண்டுமே என்று கவலைப்பட்டிருந்தால் அல்லாஹ்வே அழைத்து இந்த சமுதாயம் நேர்வழியிலே வரவில்லை என்பதற்காக உங்களையே நீங்கள் அழித்துக் கொள்வீர்கள் போலும், அவ்வளவு தூரம் நீங்கள் கவலைப்படுகிறீர்களே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்வதை பார்க்கிறோம். எனவே அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது, இந்த சமுதாயத்தின் மீது அளவு கடந்த அன்பையும் நேசத்தையும் வைத்தார்கள்.
இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தை அளவு கடந்து நேசித்திருந்தாலும் இந்த முஸ்லிம் சமுதாய விஷயத்திலே பல்வேறு இடங்களிலே பல்வேறு செயல்கள் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயம் குறித்து கவலைப்பட்டார்கள். இந்த சமுதாயத்திலே இது நடந்துவிடக் கூடாது, இந்த சமுதாயத்திலே இந்த செயல் குறித்து நான் அஞ்சுகிறேன், நான் பயப்படுகிறேன், நான் அச்சம் கொள்ளுகிறேன் என்று ஒரு சில செயல்களை எடுத்துக்காட்டி ஒரு சில செயல்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு எச்சரிக்கும் பொழுது, இந்த விஷயத்திலே உங்களிடத்தில் நான் பயப்படுகிறேன், இது குறித்து உங்களிடத்தில் கவலைப்படுகிறேன், இந்த நோய் இந்த சமுதாயத்தில் வந்து விடுமோ என்று அஞ்சுகிறேன் என்று ஏராளமான செய்திகளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயம் குறித்து கவலைப்பட்டார்கள். அதுல ஒரு சில செய்திகளை நாம் எடுத்து பார்க்கலாம். எந்த அளவுக்கு என்று கேட்டால், முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்ட, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்கறை செலுத்திய ஒரு பகுதி என்ன என்று கேட்டால், பொதுநலம் குறித்து அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஞ்சினார்கள். அது உலக விஷயமாக இருந்தாலும் மார்க்க விஷயமாக இருந்தாலும் இந்த சமுதாயம் அதன் மூலமாக கஷ்டப்பட்டு விடக்கூடாது, இந்த சமுதாயம் அதன் மூலமாக சிரமப்பட்டு விடக்கூடாது, இந்த சமுதாயம் அதன் மூலமாக நாளை மறுமையிலே குற்றவாளியாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக மார்க்கத்திலும் உலக விஷயத்திலும் சமுதாயத்திலும் மிக எளிமையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்று கேட்டால், ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகைக்காக தயாராகிறார்கள். எந்த அளவுனா, நம்ம இன்னைக்கு சாதாரண இஷா எப்ப தொழுகிறோம், மக்ரிபுடைய வக்து முடிஞ்ச உடனே அந்த இரவினுடைய அந்த ஆரம்பத்திலே இஷாவை தொழுது விடுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலும் அப்படித்தான் தொழுது வந்தார்கள். ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் என்ன நடக்குதுன்னு கேட்டா, இஷா தொழுகை ரசூலுல்லாஹ் தாமதப்படுத்துகிறார்கள். எந்த அளவுக்கு என்று கேட்டால், பள்ளிவாசலிலே இஷா தொழுகைக்காக சகாபாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகைக்காக காத்திருக்கிறார்கள். காத்திருந்து ஒரு கட்டத்திலே அவர்களிடத்திலே தூக்கம் மிகைத்து விடுகிறது. அனைவருமே தூங்கிவிடக்கூடிய அந்த நடுநிசி நேரமே வந்து விடுகிறது. இந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் போகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை இஷா தொழுகை நடத்துங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நடுநிசி நேரத்தில் வருகிறார்கள். இஷா தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்தாக தொழுகை நடத்துகிறார்கள். தொழுகை நடத்திவிட்டு இந்த சமுதாயத்துக்கு ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். என் சமுதாயம் மிகவும் சிரமப்பட்டு விடுமோ, கஷ்டப்பட்டு விடுமோ என்று நான் பயப்படவில்லை என்று சொன்னால், இஷா தொழுகையை இவ்வளவு தாமதமாக தொழுக வேண்டும் என்று நான் கட்டளையிடப்பட்டிருப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அப்ப சிந்திச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ் பயந்தார்கள். எதற்கு பயந்தார்கள் என்று கேட்டால், அந்த தொழுகை என்பது அந்த நடுநிசி நேரத்தில் இஷா தொழுகை தொழுவதுதான் சிறந்தது. அதுக்கு தான் அல்லாஹ்ட்ட அதிகமா கூலி இருக்கு. ஆனால் ஒருவேளை அந்த நேரத்தில் நான் கடமையாக்கி உங்களில் யாரும் அதை தொழ முடியாமல், ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல எல்லாருமே நைட்டு இரவு உண்டாச்சுன்னா நம்ம தூங்கி விடுகிறோம். அந்த இஷா தொழுகைக்காக ஒரு நேரம் எடுத்து அந்த இஷா தொழுகைக்காக கண்விழித்து அந்த இஷா தொழுகையை தொழ முடியாமல் அந்த நேரத்திலே தூங்கி நாளை மறுமையிலே அது குறித்து அல்லாஹ்விடத்தில் விசாரித்து விட்டால் இந்த சமுதாயத்துக்கு மிக சிரமமா போயிருமே, இந்த சமுதாயத்திலே கஷ்டமாக போய்விடுமே, என் சமுதாயம் சிரமப்பட்டு விடுவார்களே என்று அஞ்சிதான் நான் இஷா தொழுகையை முன்னாலே தொழுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்ப சிந்திச்சு பாருங்க, இந்த சமுதாயம் சிரமப்பட்டு விடக்கூடாது, இந்த சமுதாயம் கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். அதே நேரத்தில் அதே போல ஒரு சம்பவம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வீட்டிலிருந்து கிளம்பி பள்ளிவாசலிலே இரவு நேர தொழுகையை தொழுவதற்காக பள்ளிவாசலுக்கு செல்லுகிறார்கள். அன்றைய இரவு பள்ளிவாசலிலே தொழுகையை நடத்துகிறார்கள். மறுநாள் விடிந்த பிறகு மக்கள் எல்லாம் பேச, ரசூலுல்லாஹ் நேற்று இரவு வந்து பள்ளிவாசல்ல தொழுகை நடத்தினாங்க என்று இரண்டாவது நாள் பார்த்தால் அதிகமான மக்கள் கூடி விடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் இரண்டாவது நாளும் தொழுகை நடத்துகிறார்கள். மூன்றாவது நாள் பார்த்தா மிகப்பெரிய கூட்டம் வந்து விடுகிறது. எந்த அளவுக்கு என்று கேட்டால், பள்ளிவாசலிலே இடம் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய கூட்டம் அந்த பள்ளிவாசலில் நிரம்பி வருகிறது.
உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் அந்த தொழுகைக்காக வரவில்லை. மறுநாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதுவிட்டு சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், எங்கே நான் தொழுக வந்து அந்த தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கி விடுவானோ என்று பயம் மட்டும் எனக்கு இல்லை என்று சொன்னால் நான் அந்த தொழுகை என்ன செஞ்சிருப்பேன், நான் தொழுதிருப்பேன். ஒருவேளை அந்த சமுதாயத்தின் மீது அந்த இரவு நேர தொழுகை கடமையாகி விடுமோ என்று அஞ்சிதான் என்று பயந்துதான் நான் அந்த தொழுகைக்காக வரவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் என்னன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமுதாயத்துக்கு கஷ்டம் கொடுக்கிற செய்திகள், சிரமப்படுத்துகிற எந்த ஒரு செய்தியும் ரசூலுல்லாஹ் விரும்பல. மக்கள் மீது அது சுமையாக, மக்கள் அதை சிரமமாக கருதி விடுவார்களோ என்பதை கண்ணும் கருத்துமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அதே போல இன்னொரு செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொன்னார்கள், இந்த பல் துலக்குவதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொன்னாங்க, என் சமுதாயத்துக்கு அது கடமையாகி விடுமோ, சிரமமாக இல்லாமல் இருந்தால் ஒவ்வொரு நேர தொழுகைக்கு முன்னரும் பல் துலக்குவதை நான் கடமையாக்கி இருப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்திகளையும் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்ப இது என்னன்னு கேட்டா, இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்று கேட்டால், எல்லா விஷயத்திலும் சமூக அக்கறை கொண்டவர்களாக இருக்கிறோமா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நம்முடைய சுயநல வாழ்க்கையாக, நம்முடைய குடும்ப வாழ்க்கையாக, நம்முடைய சமுதாய வாழ்க்கையாக, நாம் பிறரிடத்தில் பேசக்கூடியதாக, பிறருக்கு உதவி செய்யக்கூடியதாக எந்த விஷயத்தை காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் எல்லாவற்றிலும் ஒரு சுயநலத்தை விரும்புகிறோம். எனக்கு அது சரியா நடக்கணும், என்னுடைய வீட்டுக்கு அதை யார் பாதித்தாலும் பரவாயில்லை, அடுத்த மனிதர்கள் பாதித்தால் பரவாயில்லை, அண்டை வீட்டுக்காரர் பாதித்தால் பரவாயில்லை, அடுத்த தெருக்காரர் பாதித்தால் பரவாயில்லை என்று எல்லா விஷயத்திலும் நம்ம என்ன நினைக்கிறோம் கேட்டா, ஒரு பொது நலனிலே அக்கறை செலுத்தாதவர்களாக, ஒரு பொது நலத்திலே கவலை கொள்ளாதவர்களாக, ஒரு பொது நலன் குறித்து சிந்திக்காதவர்களாக எல்லா விஷயத்திலும் சுயநலத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்திலே அந்த பொதுவாக அவர்கள் சிரமப்பட்டுருவாங்க, பொதுவாக கஷ்டப்பட்டு விடுவாங்க, அதனால் மறுமையிலே நாளை அல்லாஹ் தண்டித்து விடுவான் என்று ஒவ்வொரு செயலும் மிக கவனிப்பாக உன்னிப்பாக இருந்தார்கள். இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, எத்தனை விஷயத்துல பொது நலத்தோடு சிந்திக்கிறோம். சாதாரண ஒரு வீடு கட்டணும், ஒரு வீடு கட்டுவதாக இருந்தால் ஒரு ஏரியாவில் ஒரு தெருவில் ஒரு பாதை, அளவான ஒரு பாதை இருக்கும். வீடு கட்டும் போது என்ன செய்வோம், வாசல் படி நல்லா இழுத்து வீடை முன்னாடி இழுத்து கட்டுவோம். ஏன், அது எனக்கு சிரமமாக, அது எனக்கு மிக லேசா இருக்கணும். அந்த பாதையில புறம்போக்கு இடம், அந்த இடத்தினால் நம்ம என்ன நினைக்கிறோம் கேட்டா, எனக்கு அது வசதியாக, எனக்கு அது தோதுவாக இருக்கிறதே என்று நினைக்கிறோமே தவிர அது பொது பாதை, அதை பொதுமக்கள் பயன்படுத்துவார்கள், நாளை அந்த பாதையை நான் பயன்படுத்தினால் எனக்கு பின்னால் கட்டக்கூடிய எல்லா மக்களும் அதன் மூலமாக பாதிக்கப்பட்டு நானும் அவரை போல் வீடு கட்டுவேன், நானும் அவரை போல் இழுத்து கட்டுவேன், நானும் அவரை விட பொதுமக்களுக்கு இடையூறு தரக்கூடிய அந்த வாசலை அமைப்பேன் என்று சொல்லி அடுத்த ஒரு விஷயத்திலே பொது நலத்திலே அக்கறை கொண்ட ஒரு சமுதாயமாக இருக்கிறோமா என்று கேட்டால் மிகவும் கேள்விக்குறி. வீடு கட்டுவது மட்டுமல்ல, எல்லா சமுதாயத்தையும் நீங்க சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரே முஸ்லிம் சமுதாயம், அந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு தான் இன்றைக்கு நடத்துகிற பெரும்பாலான அரசியல் அமைப்புகள், இயக்கங்கள் எல்லோரும் வலியுறுத்தக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டா, இந்த சமுதாயத்தை ஒன்றுபடுத்த வேண்டும், இந்த சமுதாயத்தை கல்வியிலே மேம்படுத்த வேண்டும், இந்த சமுதாயத்தை அரசியலிலே மேம்படுத்த வேண்டும், இந்த சமுதாயத்திலே வசதியுள்ள சமுதாயமாக மாற்ற வேண்டும், இந்த சமுதாயத்தை அதிகாரம் உள்ள சமுதாயமாக மாற்ற வேண்டும். இன்றைக்கு இருக்கிற பெரும்பாலான அரசியல் கட்சிகள், இயக்கங்கள், இஸ்லாமிய அமைப்புகள் என்று சொல்லி எல்லாவற்றுமே அதை நோக்கமாக, அதை மையமாக கொண்டுதான் செயல்படுகிறார்கள். ஆனா அதிலே ஒரு பொதுநலம், ஒரு பொதுவான விஷயம் என்றால் கூட அதிலே 4 இயக்கங்களை 5 இயக்கங்களை கூடி அமைத்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு செய்வதற்கு கூட இன்றைக்கு அரசியல் அமைப்புகள், இயக்கங்கள் தயாராக இல்லை. ஆனால் எல்லா அரசியல் கட்சிகளின் நோக்கம் சமுதாயம் முன்னேற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர, சமுதாயத்திலே பொது பிரச்சனை கூட நாம் அனைவரையும் சேர்ந்து அந்த கருத்தை எதிர்க்க வேண்டும், அனைவரும் சேர்ந்து அதை உயர்த்த வேண்டும், அனைவரும் சேர்ந்து அதை முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லி பொதுநலத்தோடு சிந்திப்பவர்கள் எத்தனை பேர்? வேறொன்றும் தேவையில்லை, வேறொன்றும் சாட்சி இல்லை. இன்றைக்கு இஸ்லாமிய அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடியவர்களிடத்தில்
எல்லாரும் நாங்க இஸ்லாமிய கட்சிகள் ஏன் ஆரம்பித்திருக்கிறோம்? சமுதாய முன்னேற்றத்துக்கு தானே, கல்வியிலே முன்னேற வேண்டும் என்பதற்கு தானே, அரசியல் ரீதியாக இடஒதுக்கீடு வரணும், முஸ்லிமுக்கென்று எந்த விஷயத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தானே இன்றைக்கு முஸ்லிம் அரசியல் கட்சிகள் நடத்துகிறார்கள். அதுல 2-3 அரசியல் கட்சிகள் இருந்தால் சமுதாயத்திடத்தில் ஒரு அரசியல் கட்சியோடு கூட்டணிக்கு செல்வதாக இருந்தாலும் முஸ்லிம் சமுதாய அரசியல் கட்சி இயக்கங்கள் தனித்தனியாக தன் சமுதாயத்தை சார்ந்திருக்கிற இயக்கங்கள் அனைவரும் கூடி அனைவரும் மஷூரா செய்து அனைவரும் பொது நலத்தோடு பதவியை எதிர்பார்க்காமல் பொருளாதாரத்தை எதிர்பார்க்காமல் உலகத்தினுடைய இன்பங்களை எதிர்பார்க்காமல் ஒரு சமுதாய நலனுக்காக ஒன்றிணைகிறோம், ஒரு சமுதாய நலனுக்காக பேசுகிறோம், இதுல எங்களுக்கு எந்த ஒரு கூலியும் நாங்கள் இதற்காக பெறவில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ் பாதுகாத்தவர்கள் மறைமுகமாக இருக்கலாம். ஆனால் வெளிப்படையாக ஒரு பாமரனாக ஒரு சமுதாயத்தை பற்றி மேலோட்டமாக யோசிக்கும் பொழுது அவர்கள் இயக்கம், அவர்கள் கட்சி, அவர் அமைப்பின் தலைவர், அவர் அமைப்பின் முக்கியஸ்தர், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நடப்பேன், சமுதாயத்தை பற்றியோ பொதுநலத்தை பற்றியோ அதற்கு பின்னால் வரக்கூடியவர்களை பற்றியோ எனக்கு எந்த கவலையுமோ அக்கறையோ இல்லை. ரசூல் அவ்வளவு கவலைப்பட்டார்கள். பொதுவாக அந்த சமுதாயம் அந்த பொதுநல விஷயத்தில் பொதுவாக அவர்கள் பார்க்கக்கூடிய உலக மார்க்க எந்த விஷயங்களாக இருந்தாலும் அந்த சமுதாயத்தில் கஷ்டத்தை கொடுத்து விடக் கூடாது. இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தார்களே, இது குறித்து இந்த சமுதாயம் வழிதவறி விடுமோ என்று அஞ்சினார்களே, பயந்தார்களே, சிரமப்படக்கூடாது என்று நினைத்தார்களே. ஒவ்வொரு தனி மனிதனாக பொதுநல சிந்தனை. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை போருக்காக ஒரு படையை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த நேரத்தில் கூட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் சமுதாயத்திற்கு நான் சிறும்படையை பெரும்படையை நான் அனுப்பி வைக்கிறேன். ஆனால் அந்த சிறும்படையை அனுப்பி வைக்கும் போது கூட அந்த படையிலே நானும் ஒருவனாக இருக்க விரும்புகிறேன். ஆனாலும் நான் அந்த சிறுபடையிலே கலந்து கொண்டால் என்னிடத்திலே வாகனம் இல்லை, எனக்காக பாதுகாப்புக்காக மக்கள் வர வேண்டும். இதெல்லாம் இந்த சிறுபடைக்கு சிரமத்தை கொடுத்துவிடும், கஷ்டத்தை கொடுத்துவிடும். அந்த காரணத்தினால் என்னால் சிறுபடையிலே நேரடியாக நான் பங்கெடுக்க விரும்பவில்லை என்று சொன்னார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் எவ்வளவு பெரிய ஜனாதிபதி, நாட்டின் ராணுவ தளபதி, நேரடியாக போரிலே பங்கெடுக்க மாட்டார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன நினைக்கிறான்னா, நான் வருவது அந்த படைக்கு கஷ்டமாகிவிடும், என்னை பாதுகாப்பதே பெரும் சிரமமாகிவிடும். இப்படி எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமுதாயம் இன்னும் சொல்ல போனா மார்க்கத்திலே வரம்பு மீறுபவர்களையும் கண்டித்தார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு ஒரு கிராமவாசி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்லுது, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தொழுகைக்காக போயிருந்தேன், இசாவுடைய தொழுகை, சூரா பக்ரா ஓதுகிறார், ஆல இம்ரான் ஓதுகிறார். தொழ வைத்த அந்த சஹாபியை ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறார்கள், நீ மார்க்கத்திலே குழப்பத்தை ஏற்படுத்துகிறாயா, மார்க்கத்திலே எல்லை மீறியும் விடாதீர்கள், மார்க்கத்திலே எல்லை மீறி சமுதாயத்தை விரண்டோடவும் செய்து விடாதீர்கள். இது எல்லாம் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தார்கள், கவலைப்பட்டார்கள், அச்சப்பட்டார்கள். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்த செய்தி என்ன தெரியுமா? ஒரு தடவை முஆத் ரலியல்லாஹு அவர்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து செல்லுகிறார்கள். முஆத் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், முஆதே, அல்லாஹ்வுக்கு யாரெல்லாம் இணை வைக்காமல் இருந்தார்களோ நாளை மறுமையிலே அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுவனத்தை பரிசாக தருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே சொல்கிறார்கள். உடனே அவர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இதை நான் மக்களிடத்திலே சொல்லவலா? ஏன்னா இப்படி ஒரு அற்புதமான அல்லாஹ்வுக்கு இணை வைக்காட்டி அல்லாஹ் சுவனம் தருகிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அதை நான் மக்களிடத்திலே தெரிவித்து விடவா என்று கேட்டபொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தார்கள். மக்களிடத்திலே சொல்லாதீர்கள், ஏனென்று கேட்டால் நீங்கள் இந்த செய்தியை சொல்வதன் மூலமாக அவர்கள் நல்லமல் செய்வதிலோ தொழுகையை பேணுவதிலோ அவர்கள் அசட்டையாக இருந்து விடுவார்கள் என்று பயம் மட்டும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் மக்களிடத்திலே சொல்லுங்கள் என்று நான் சொல்லியிருப்பேன். அப்ப சிந்திச்சு பாருங்க, இந்த மக்கள்
மிக அலட்சியமாக பொடும்போக்காக நச்சையை இருந்து விடுவார்களோ, நல்லமல்கள் இருந்து விடுவார்களோ, அவர்கள் அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கிற அந்த கடமையும் அந்த அமல்களையும் அலட்சியப்படுத்தி விடுவார்களோ என்று ரசூலுல்லாஹ் பயந்தார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்துக்கு சென்று வருகிறார்கள். 2 நாள் பயணம், 2 நாள் காலை 2 நாள் இரவு நேர பயணம். அந்த பயணத்திலே வரும்பொழுது ஃபஜருடைய தொழுகைக்கு கொஞ்சம் முன்னால் இருக்கக்கூடிய மிக நடுநிசையான ஒரு நேரம். அந்த இடத்திலே ரசூலுல்லாஹ் வந்து கொண்டிருக்கிறார்கள். பயணத்தின் மிக பயங்கரமான களைப்பு இருக்கிறது. அந்த நேரத்திலே ஒரு நபித்தோடு, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த இடத்திலே நாம் இளைப்பாறிக் கொள்ளலாமா, இந்த இடத்திலே ஓய்வெடுத்துக் கொள்ளலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஜருடைய தொழுகைக்காக நீங்கள் தூங்கி விடுவீர்கள் என்று பயம் மட்டும் இல்லை என்று சொன்னால் இந்த இடத்திலே நான் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் என்று அனுமதி கொடுத்திருப்பேன் என்று சொன்ன உடனே பிலால் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், தாராளமாக நீங்கள் உறங்குங்கள், உங்களை எழுப்பிவிடக்கூடிய அந்த வேலையை செய்கிறேன் என்று பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அவருடைய உறுதிமொழி கொடுத்த பிறகு சகாபாக்கள் எல்லாம் அந்த இடத்திலே ஓய்வெடுக்கிறார்கள். ஓய்வெடுத்தால் ஒரு கடுமையான தூக்கம் வருகிறது. அனைவரும் அந்த நேரத்தில் உறங்கிவிட்டார்கள். சூரியன் வந்து விடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலிலே விழித்து பார்க்கிறார்கள். ஃபஜருடைய அந்த சூரியன் உதயமான பிறகு ஃபஜருடைய அந்த வக்தே முடிந்து விடுகிறது. உடனே ரசூலுல்லாஹ் எழுந்து பிலாலை அழைக்கிறார்கள். பிலாலை அழைத்து கேட்கிறார்கள், பிலாலே, என்ன ஆனது? உங்களுடைய வாக்குறுதி என்ன ஆனது? பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என் வாழ்நாளில் இப்படியான ஒரு உறக்கத்தை நான் உறங்கியதே இல்லை. மீண்டும் ஒளி செஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகையை நிறைவேற்றினார்கள். இங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னு கேட்டா, ஃபஜருடைய தொழுகையை தாமதப்படுத்தி ஃபஜருடைய தொழாமல் உறங்கியிருவீர்களோ என்று ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டு அச்சப்பட்டு அந்த சமுதாயத்தை 2 நாள் போர்க்களத்திலே 2 நாள் காலை 2 நாள் இரவு விடாமல் பயண தூரத்திலே நடந்து வந்த போதும் கூட அந்த ஃபஜருடைய தொழுகையை குறித்து ரசூலுல்லாஹ் எச்சரித்தார்களே. ஆனா இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே இருக்கக்கூடிய சூழல், குறிப்பாக பெரும்பாலான மக்களிடத்திலே அல்லாஹ் நம் மீது விதித்திருக்கிற 5 நேர கடமைகள் கூட பல பேரிடத்தில் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த 5 நேர கடமைகளை நிறைவேற்றிய பல பேரு கூட அதிகாலை நேரமான ஃபஜருடைய தொழுகையான அந்த ஃபஜருடைய தொழுகை இல்லை. எப்படிப்பட்ட பயணம் பாருங்க. ஒரு போர்க்களத்துக்கு போய் 2 நாள் காலை நடந்து 2 நாள் இரவு நடந்து வரக்கூடிய வேலையை இருக்கக்கூடிய அந்த சூழல்ல பயங்கரமான களைப்பு, பயங்கரமான அலுப்பு. அந்த நேரத்தில் கூட ஓய்வெடுத்து விடாதீர்கள். ஓய்வெடுத்தால் தொழுகை உங்களை மிகைத்து விடும், தொழாமல் உறங்கி விடுவீர்களோ என்று பயம் இருக்கிறது என்று சொன்னார்கள். என்று சொன்னால் நம்ம இன்னைக்கு தொழுகையில எப்படி இருக்கிறோம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு காபிருக்கும் உள்ள வேறுபாடு தொழுகை. நான் முஸ்லிமா காபீரா, தொழுகையை வைத்து உன்னை அடையாளப்படுத்திக் கொள் என்று சொன்னார்கள். மேலும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒருவரை தொழுகைக்காக நான் அழைத்து பாங்கு சொல்லப்பட்டு யாரெல்லாம் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக வரவில்லையோ என் உள்ளம் நினைக்கிறது, அவர்களை, அந்த மக்களை நான் வீட்டோடு கொளுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். எப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ்! சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள், இரக்கம் கொண்டவர்கள், தன்னை அடித்தவர்களை உதைத்தவர்களை கூட மன்னித்தவர்கள், தனக்கு விஷம் வைத்தவர்களை கூட மன்னித்தவர்கள். அவ்வளவு அன்பும் இரக்கமும் கொண்ட ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தொழுகைக்காக யாரெல்லாம் வரவில்லையோ அவனுடைய வீட்டை நான் கொளுத்த நினைக்கிறேன். உள்ளத்திலே எவ்வளவு கோபம் இருந்தால், உள்ளத்திலே எவ்வளவு வெறுப்பு இருந்தால் ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருப்பார்கள், நான் நெருப்பால் எரிக்க நினைக்கிறேன் என்று. சமுதாயத்தின் மீது இருக்கிற அக்கறை எப்படி இருக்கிறோம்? அதிகாலை தொழுகையிலே ஃபஜரிலே பல பேருக்கு எழ முடியவில்லை, தூக்கம் மிகைக்கிறது. அந்த தொழுகையை தொழுது கூட பல வருடங்கள் பல நாட்கள் ஆகிறது. ஆனா அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும், செல்வம் வேண்டும், பொருளாதாரம் வேண்டும், நல்ல மனைவி வேண்டும், நல்ல பிள்ளை வேண்டும், நல்ல வாழ்க்கை வேண்டும், நல்ல வசதியான ஆடம்பரமான வசதி வாய்ப்புகள் வேண்டும், அல்லாஹ்வின் உதவி வேண்டும். ஆனால் அந்த அல்லாஹ்வின் உதவியை பெற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான மலக்குகள் சாட்சி சொல்லக்கூடிய அந்த ஃபஜருடைய தொழுகை இல்லை.
ஒரு சமுதாயத்தினுடைய வெற்றி அல்லாஹ் எப்படி தீர்மானிக்கிறான்? இன்னைக்கு சமுதாயத்தின் வெற்றிக்காக எத்தனையோ ஆர்ப்பாட்ட களங்கள், எத்தனையோ போராட்ட களங்கள், எத்தனையோ மக்களிடமிருந்து முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று எத்தனையோ ஆர்ப்பாட்டங்களை, எத்தனையோ போராட்டங்களை நடத்துகிறோமே. ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு முன்னால், அந்த போராட்டத்தை நடத்துவதற்கு முன்னால் என்னுடைய உதவி வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தொழுகையின் மூலம் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். என்னிடத்திலே தொழுகை இல்லாமல் நான் ஆர்ப்பாட்டத்தில் நின்றால், என்னிடத்திலே தொழுகை இல்லாமல் நான் போராட்டத்தில் நின்றால், படைத்தவனுடைய உதவி எப்படி நம்மளுடைய சமுதாயத்திற்கு கிடைக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்த அலட்சிய அச்சப்பட்ட காரணங்களை எடுத்து பார்த்தால், இந்த சமுதாயத்திலே அமல்கள் விஷயத்திலே, இபாதத் விஷயத்திலே, தொழுகை விஷயத்திலே, இது போன்ற நல்ல குர்ஆன் ஓதுகிற விஷயத்திலே, தர்மம் கொடுக்கிற விஷயத்திலே, இப்படி எந்த விஷயத்திலெல்லாம் மக்கள் அலட்சியமாக இருந்து விடுவார்களோ, அலட்சியப்படுத்தி விடுவார்களோ, அது குறித்து ரசூலுல்லாஹ் அஞ்சுகிறேன் என்று சொன்னார்கள். ஒரு நேர தொழுகை இல்லை என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் அச்சம் வருகிறதா, பயம் வருகிறதா, ஆட்டம் வருகிறதா? நம் உடலிலே ஓடுகிற 1 கோடி நரம்புகளில் பல லட்ச கோடிக்கணக்கான நரம்புகளின் பந்துகளை அல்லாஹ்வினுடைய அதிகாரம் ஒரு நரம்பை இழுத்தால் உடலிலே செயலிழக்க செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அந்த ஆற்றலை தன் கரத்திலே வைத்திருக்கிறான். அல்லாஹ் அவகாசம் கொடுப்பான். ஒரு அடியானுக்கு அல்லாஹ் மிகவும் இரக்கமுடையவன். நம்ம என்னன்னா அல்லாஹ் தொழுகை, எத்தனையோ இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வை மறுக்கிற, அல்லாஹ்வுக்கு குழந்தை இருக்குது என்று சொல்லுகிற பல கடவுள்களை நம்பக்கூடிய மக்களுக்கும் இந்த உலகத்தை அல்லாஹ் உணவு கொடுக்கிறார், தண்ணீர் கொடுக்கிறார், வசதிகளை கொடுக்கிறார். நம்ம கொடுக்க மாட்டானா? என்னன்னு கேட்டா ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை அந்த அவகாசத்தை கொடுப்பான். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தொழாம உறங்கிக்கிட்டே இருக்கும், தொழுகை பற்றி கவலை இல்லை, தர்மத்தை பற்றி கவலை இல்லை, பொதுநலத்தை பற்றி கவலை இல்லை, என்னுடைய சுயநலம், என் குடும்பம், என் பிள்ளை, என் மனைவி. இறைவனின் பிடி கடுமையானது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்த இன்னொரு அம்சம், ஒரு தடவை ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ளே வருகிறார்கள். வீட்டுக்குள்ளே பார்த்தால் ஒரு பேரிச்சம்பழம் கிடக்கிறது. அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, இது மட்டும் ஜக்காத்துடைய பொருளாக இல்லாமல் இருந்திருந்தால் இந்த பேரிச்சம்பழத்தை நான் சாப்பிட்டிருப்பேன் என்று சொன்னார்கள். பேரிச்சம்பழம் நம்முடைய பார்வையில் என்ன மதிப்பு? 1 ரூபா வருமா, 2 ரூபா ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய விலை. ஆனா ரசூலுல்லாஹ் பொது பொருளாதாரம் அது. ஜக்காத்தை அல்லாஹ் நம் மீது ஹராமாக்கி இருக்கிறார். அந்த நிதியிலே கை வைத்து விடக் கூடாது, அந்த நிதி, அந்த ஹராமை தின்றுவிடக் கூடாது. இன்றைக்கு சமுதாயம் பொது நிதி என்று வந்து விட்டால் இந்த செய்தியை சொல்லியே ஆக வேண்டும். இன்றைக்கு சமுதாயத்திலே பெரும்பாலான மக்கள் வயிற்று பிழைப்புக்காக, மார்க்கத்தை வைத்து பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக, மார்க்கத்தை வைத்து சம்பாதிப்பதற்காக, மார்க்கத்தை கருவியாக பார்க்கக்கூடிய அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அப்படியான ஒரு கூட்டம் ஒவ்வொரு காலத்திலும் உருவாகிறார்கள். பள்ளிவாசலை வைத்து, அனாதைகளை வைத்து, ஏழைகளை வைத்து, முதியோர்களை வைத்து, இயக்கங்களை வைத்து, அமைப்புகளை வைத்து அனாதைகளுக்கு உதவி செய்கிறோம், பொருளாதாரத்தை கொடுங்கள், பணத்தை கொடுங்கள், வாங்கி வாங்கி தன் அமைப்பையும் இயக்கத்தையும் கட்டி அமைக்க வேண்டும். 100% அனாதைகளின் பணத்திலே அவர்களுக்கு செலவழிக்கக்கூடிய தொகை 10%, 20%, 80% நடத்துகிறவர் அவருடைய குடும்பத்துக்கு, அவருடைய பிள்ளைக்கு, அவர் தன்னுடைய மனோ இச்சைக்கு. இன்னும் சொல்ல போனா சமுதாயத்தில் வழி தேடுவா, வழி கிடைக்காதா? இன்றைக்கு இந்த மதரசாவை வைத்து சம்பாதித்து விட மாட்டோமா? இந்த முதியோர் இல்லத்தை வைத்து சம்பாதித்து விட மாட்டோமா? இந்த அனாதை இல்லத்தை வைத்து சம்பாதித்து விட மாட்டோமா? அனாதைகளை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய, அனாதைகளை வைத்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு உருவாகிவிட்டது.
ஒரு அற்பமான பேரிச்சம்பள விஷயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தார்கள் என்று சொன்னால், ஒரு பள்ளிவாசலை வைத்து, பள்ளிவாசல் மாசம் என்ன கணக்கு, எவ்வளவு வருகிறது, எவ்வளவு போகிறது, யாருக்கு பயன்படுகிறது, எப்படி பயன்படுத்துகிறோம். பல பள்ளிவாசல் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர பல பள்ளிவாசலை வைத்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு சமுதாயத்திலே சர்வ சாதாரணமாக உருவாகக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பயந்த அற்பமான விஷயத்தில் ரசூலுல்லாஹ் பொருளாதாரத்தை பயந்தாங்க. யார் அனாதையின் பொருளாதாரத்தை வாங்கி சாப்பிடுகிறார்களோ இந்த உலகத்திலும் மறுமையிலும் கடுமையான வேதனை இருக்கிறது. அனாதைகளை வைத்து பிழைப்பு நடத்தி விடாதே, அனாதைகளை வைத்து சம்பாதித்து விடாதே, அனாதைகளை சம்பாதிக்கிற ஒரு பொருளாக மாற்றி விடாதே. சர்வ சாதாரணமாக இன்றைக்கு நடக்கிற காட்சிகளை பார்க்கிறோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தின் மீது பயந்த இன்னொரு அம்சம் என்ன என்று கேட்டால், பொதுவான மக்கள் கொடுக்கிற அந்த ஏழைகளுடைய பொருளாதாரத்திலே, அனாதைகளின் பொருளாதாரத்திலே, மக்களுக்கு செலவழிக்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நாளை மறுமையிலே கடுமையாக தண்டிக்கப்படுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இதையெல்லாம் அறிந்து ரசூலுல்லாஹ் இன்னும் எது குறித்தெல்லாம் அச்சப்பட்டார்களோ அதில் விலகி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திலே ஒரு சில செயல் குறித்து, இந்த செயல் குறித்து நான் அஞ்சுகிறேன், இதன் மூலமாக நீங்கள் வழிகட்டு போய்விடுவீர்களோ, இதன் மூலமாக மறுமையிலே குற்றவாளியாக மாறிவிடுவீர்களோ என்ற பல எச்சரிக்கைகளை செய்தார்கள். அந்த எச்சரிக்கையிலே ஒரு செய்தி, ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய அந்த தொழுகையிலே அமர்ந்திருக்கிறார்கள். அமர்ந்திருக்கிற நேரத்திலே அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் ஜக்காத்தை வசூலித்து கொண்டு வருகிறார். ரசூல்லா அவரை பார்க்கல, ஆனா அருகில் இருக்கிற சகாபாக்கள் ரசூல்லாவிடத்துல சைகை செய்கிறார்கள். இதோ வந்திருக்கிறார், அவர்கிட்ட இருந்து பொருளாதாரத்தை வாங்கி எங்கள்கிட்ட கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ரசூல்லாவுக்கு அமர்ந்திருக்கிற அந்த நபித்தோழர்கள் எல்லாம் சைகை மூலமாக அதை வெளிக்காட்டுகிறார்கள். உடனே ரசூலுல்லாஹ் அவர் வந்திருப்பதை அறிந்து சகாபாக்கள் சைகை செய்வதை பார்த்து அந்த நேரத்திலே ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்துக்கும் ரசூலுல்லாஹ் ஒரு முன் அறிவிப்பை, ஒரு எச்சரிக்கையை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த சமுதாயம் இதே நிலையிலே அன்றைக்கு இருந்த சகாபாக்களை எடுத்து பார்த்தால், ஒருவேளை உணவுக்காக அவர்கள் ஏங்கியவர்கள், உண்ண உணவில்லை, உடுத்த உடையில்லை, இருக்கிற இடமில்லை, திண்ணை தோழர்களாக பள்ளிவாசலிலே தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த மாதிரியான ஒரு மிக வறுமையான ஒரு சூழல். அந்த நேரத்தில் தான் இந்த பொருளாதாரத்தை எதிர்பார்த்து ரசூலுல்லாஹ் ஏதாவது தரமாட்டாங்களா என்று காத்திருந்த அந்த நேரம், அந்த நேரத்திலே அந்த சூழலை பார்த்தும் கூட ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, இதே நிலையிலே வறுமையிலே எந்த விதமான சிரமத்திலே நீங்கள் வழிதவறி போய்விடுவீர்கள் என்று உங்கள் விஷயத்திலே நான் பயப்படவில்லை. காசு இல்லை, வறுமை, அதனால மார்க்கத்தை விட்டு போயிடுறேன், அல்லாஹ்வை விட்டுறேன் அப்படின்னு நான் பயப்படல. உங்கள் விஷயத்திலே நான் எது குறித்து அஞ்சுகிறேன் தெரியுமா? நாளை உங்களுக்கு பொருளாதாரம் திறந்து விடப்பட்டு உங்களுக்கு செல்வங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு அந்த செல்வத்தின் மூலமாக நீங்கள் ஒருவரை ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு இந்த மார்க்கத்தை மறந்து விடுவீர்களோ, அல்லாஹ்வை மறந்து விடுவீர்களோ, அது குறித்து தான் உங்களை அதிகமாக அஞ்சுகிறேன் என்று சொன்னார்கள். பொருளாதாரத்தின் மூலமாக வழி தவறி போய்விடுவீர்களோ என்று நினைத்தார்கள். இன்றைக்கு சர்வ சாதாரணமாக பார்க்கிறோம். உலகத்திலே பொருளாதாரத்தை தேட வேண்டும் என்கிற ஆசை இன்றைக்கு தொழுகையை மறந்தவர்களாக, குடும்பத்தை மறந்தவர்களாக, பெற்றோர்களை மறந்தவர்களாக, தன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை மறந்தவர்களாக, பொருளாதாரம் என்று சொல்லி பொருளாதாரத்தை மட்டுமே நோக்கமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம்.
அல்லாஹ் சொல்லுகிறான், அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். நீங்கள் பொருளாதாரத்தை தேடுகிற ஆசை உங்களிடத்தில் நீங்கள் நினைக்கலாம், இதோ சம்பாதித்து விட்டேன், லைஃப்ல ஒரு செட்டில் ஆயிட்டேன், அப்புறம் மனைவி பார்க்கலாம், அப்புறம் பிள்ளைய பார்க்கலாம், அப்புறம் தொழலாம், அப்புறம் நோன்பு வைக்கலாம், அப்புறம் தர்மம் கொடுக்கலாம், அப்புறம் ஜக்காத்து கொடுக்கலாம் நினைக்கலாம். ஓடுவீர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் சொல்வது உண்மை. அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்குறுதியை பாருங்கள், உங்கள் வாயிலே மண்ணறைகளை நீங்கள் சந்திக்கிற வரை அந்த ஆசை உங்களை விடவே விடாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வயசு 20, பயங்கரமான விஷயம், சம்பாதிக்கிற வயசு 25 வயசு, சம்பாதிக்கிற வயசுலாம் தொழ முடியுமா? அதுக்காக 10 நிமிஷம் ஒதுக்க முடியுமா? 10 நிமிஷம் ஒதுக்கி வந்தா என்னுடைய வேலை யார் பார்ப்பார்? என் குடும்பத்தை யார் பார்ப்பார்? என் மனைவியை யார் பார்ப்பார்? வேலை செய்கிற வயதிலே வேலை செய்கிறேன், அதற்கென்று இபாதத்துக்கென்று தொழுகைக்கென்று தர்மம் கொடுப்பதற்கென்று 40 வயது இருக்கிறது, 50 வயது இருக்கிறது. அந்த நேரத்தில் அதை செய்து கொள்ளலாம், அந்த நேரத்திலே தொழுது கொள்ளலாம், அந்த நேரத்தில் இபாதத்தை ஆக்கிக் கொள்ளலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், பொருளாதாரத்தின் பின்னால் நீங்கள் ஓட ஆரம்பித்தால் நீங்கள் ஜனாசாவாக மாறுகிற வரை சக்கராத்துடைய நேரத்தில் கூட என்ன சொல்வீர்கள் தெரியுமா? இன்னும் சிறிது நேரம் இருந்தால் இன்னும் அதிகம் பொருளாதாரத்தை திரட்டி வந்து விடுவேன். மௌத்தா போகிற நேரத்தில் கூட, மருத்துவமனையிலே இதுதான் உங்களுடைய கடைசி மூச்சு என்கிற நேரத்தில் கூட. அதனால்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆதமுடைய மகனுக்கு 2 ஆசை அதிகரித்து கொண்டே செல்லும். ஒன்று, அவன் வாழ்நாள் அதிகமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவான், இன்னொன்று பொருளாதாரம் வேண்டும் என்று அவன் ஆசைப்படுவான் என்று சொன்னார்கள். எனவே ரசூலுல்லாஹ் பயந்தார்கள், இந்த சமுதாயத்திலே பொருளாதாரத்தின் காரணமாக தொழுகையை மறந்து விடாதீர்கள், பொருளாதாரத்தின் காரணமாக பெற்றோரை தூக்கி எறிந்து விடாதீர்கள், பொருளாதாரத்தின் காரணமாக பிள்ளைகளை தூக்கி எறிந்து விடாதீர்கள், பொருளாதாரத்தின் காரணமாக மனைவி பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து விடாதீர்கள். அதுதான் உங்களை வழிகெடுக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக நான் விட்டு செல்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தார்களோ. எனவே இந்த உலகத்திலே வாழுகிற நாம் எந்த ஒரு கட்டத்திலும் இந்த பொருளாதாரத்தை மையமாக வைத்து இந்த உலகத்திலே சென்று விடாமல், இந்த உலகத்திலே ரசூலுல்லாஹ் பெரிய சோதனையாக இந்த பொருளாதாரத்தை பார்த்தார்கள். எனவே ரசூலுல்லாஹ் அஞ்சியதை போன்று எதுக்கெல்லாம் இன்னும் ரசூலுல்லாஹ் பயந்தார்களோ அந்த செயல்களை எடுத்து பார்த்து அதிலே இருக்கிறதா, அதிலே நாம் பின்னங்கி இருக்கிறோமா என்பதை பார்த்து அந்த செயல்கள் நம்மிடத்தில் இருந்தால் அதிலிருந்து விலகி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.